மணிகண்டன் சார் வணக்கம். அதிமுகவை வெற்றி பெற வைக்கக்கூடிய ரகசியம் தன்னிடம் இருக்கிறது அப்படின்ட்டும் சொல்லியிருக்காரு சார் திரு ஓ பன்னீர்செல்வம். ஈகோவை விட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஈகோவை விட்டு வரணும்னு சொல்றது திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா. இல்ல சார், அந்த ரகசியம் ஏதாவது நல்ல விலைக்கு யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்தாரு நல்லது. ஆமா, யாராவது கொடுத்தாலும் வித்துடலாங்க, அவ்வளவுதான் நல்லது. ஏன்னா அவர் வச்சுட்டு பண்ண போறது இல்ல. அதிமுக வேண்டாம், வேற சார். இப்போ தெளிவான குரல் பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப தனியரசு கூட மத்திய அரசு ஒன்றிய அரசு ஆக்கிட்டாரு. ஸ்டாலின் தளபதிக்கிறாரு. உதயநிதி வாழ்க, தளபதி வாழ்க, சிறப்பான ஆட்சிக்கிறாரு. தளபதி ஆட்சியில இவ்வளவு பாலியல் பிரச்சனைகளை ஏன் பேச முடியறீங்க? அண்ணாசி ஒரு பாலியல் பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டாங்களே, தனியரசு ஏன் பேசல? சட்ட ஒழுங்கு சீர்காழி ஏன் பேசுறீங்க? காங்கிரஸ் இல்ல சொல்றேன் சார். இப்போ இல்ல எடப்பாடியார் சார், ஒரே ஒரு நிமிஷம். நீங்க சில ஒரு ஸ்டேட்மெண்ட நீங்க சொல்றீங்க, ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க. ஆனா அந்த குற்றச்சாட்டுக்கு அடுத்து சட்டப்பூர்வமான நகர்வுகள் என்ன நடக்குது? எந்த நீதிமன்றம் கடுமையாக அரசை விமர்சித்ததோ, எப்படி கமிஷனர் வந்து பேட்டி கொடுத்தாருன்னு கேட்டதோ அதே நீதிமன்றம் சொல்லியிருக்கு நல்லா நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த அரசாங்கத்தை பாராட்டுகிறது. ஆமா, நீங்க அதை வந்து நீங்க அடுத்த கட்டத்தை ப்ராசஸையே நீங்க பார்க்காம நீங்க ஒரே குற்றச்சாட்டை எத்தனை வருஷத்துக்கு நீங்க சொல்லிட்டு கிடப்பீங்க சார்? பொள்ளாச்சி சம்பவத்தை சிபிஐ விசாரணைக்கு அதிமுக அரசு உத்தரவிட்டது. ஆனா இன்றைக்கு வரைக்கும் திமுக பேசுங்களா? எப்படி எத்தனை நாள் கழிச்சு நியாயப்படுத்தீங்க நீங்க? எத்தனை நாட்கள் கழித்து, எத்தனை ஆண்டுகள் ஆனவரும் கூட பொள்ளாச்சி சம்பவத்தை சிபிஐ விசாரணை உத்தரவிட்ட திமுக காரணிக்கு டிவி பேசுறாங்க இல்லையா சார்? சார் அப்படி சார் நீங்க அதுல இருந்த சார் இங்க பாருங்க சார், ஒரு நிமிஷம். அதாவது ஒன்று மோடியை ஆதரிங்க, மோடி ஆதரிக்கிற அமித்ஷா ஓபிஎஸ் ஆதரிங்க, உங்க சின்னம்மாவை ஆதரிங்க, அல்லது டிடி தலைவர் ஆதரிங்க, அல்லது வந்து ஏதாவது வந்துட்டு அல்லது ஸ்டாலின் ஆதரிங்க. ஏதோ ஒரு கோட்டு எழுங்க, எல்லாத்தையும் ஆதரிச்சுட்டு எடப்பாடி எதிர்க்க மட்டும் முடிவு. அவ்வளவுதான். நீங்க ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதிர்த்து பண்ண பிரச்சனையே இல்ல. தனியரசு சார் யார் ஆதரிக்கிறாருங்கிறதா பிரச்சனையா சார்? அதெல்லாம் இது மாதிரி சார் 3 பேர் உட்கார வச்சுட்டு ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு நீங்க அதிமுக பேசுவீங்க, நீங்களே மாசாஜா பேசுங்க. 3 பேர் அதிமுக எதிர்ப்பு, ஒரு ஆள் ஆதரித்து பேசுவீங்க, நீங்க பேசுவீங்க. 4 பேர் சார், ஒரு நிமிஷம் அவர் பேசிட்டோம். நீதி என்ன ஆட்சி தெரியாது. தனியரசு சார் ஒரே தனியரசு ஐயா கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் வரேன் உங்ககிட்ட. சார் சொல்லுங்க சார். 4 பேர் உட்கார வச்சு 3 பேர் உட்கார வச்சு நானே திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா நானே ஒருத்த பேசுறேன். எதிர்ப்பா நீங்க வந்து பேசிட்டு சார் இருங்க, எதிர்ப்பா பேசிட்டு ஒண்ணு வந்து அதாவது பிஜேபி இருக்கிற போது பிஜேபிக்கு அடிமைனே இவரே பேசினாரு, எல்லாம் பேசினாங்க. இப்ப பிஜேபி வெளியே வந்தவரை இன்னும் சந்தேகம் என்ன சார்? இது என்ன பேச்சுது? ஏதாவது ஒண்ணு பேசுங்க. மனசு எடுக்கிற முடிவுங்கிறது நீங்க எடுத்த முடிவு சரியா வாங்க. கேக்குறது இதே எடப்பாடி எல்லாமே தனியரசு சார், நீங்க எடுத்த அமைப்பு சரியா? உங்க எதிர்த்து வெளியே போனாங்களா? ஒண்ணு சேர்த்தீங்களா? தனியரசு கேக்குறேன், உங்க எதிர்த்து 4 பேர் வெளியே போயிட்டாங்க, ஒண்ணு சேர்த்து தயாரா நீங்க சேர்த்தீங்களா? அப்ப எப்படி முடியுது? உங்களுக்கே அப்படின்னு சொன்னா இது எப்படி இருக்கு சார்? நீங்க ஜனநாயகப்படி பயன்படுத்துறீங்களா? உங்க ஜனநாயகப்படி இயக்கம் நடக்குதா? ஒரு செயற்குழு இருக்குதா? பொதுக்குழு இருக்குதா? என்ன பண்ண முடியுங்க? அப்ப இன்னொரு ஐம்பது ஒண்ணுமே இல்ல, ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது சார். மணிகண்டன் சார், மணிகண்டன் சார் ஒரே ஒரு நிமிஷம். மணிகண்டன் சார் இங்க பாருங்களேன், நீங்க அவரை தனித்து அட்டாக் பண்ணாதீங்க. ஏன்னா சார் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் சார், அவருடைய கொங்கு இளைஞர் பேரவை அந்த கட்சி சார் ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம் சார், அது இந்த எலெக்ஷன்ல தனித்து போட்டியிடாத கட்சி, 30 வருஷத்துக்கு மேல இந்த மாநிலத்தை ஆட்சி செய்யாத கட்சி. அவரு 2 முறையும் இரட்டை இலை சின்னத்தில் நின்று சட்டமன்ற உறுப்பினரானவர். நீங்க அவரை போய் நீங்க அதிமுகவோட அவரோட பார்ட்டி அதிமுகவோட கம்பேர் பண்ணி என்ன நியாயம்? இரட்டை எலெக்ஷன் வெற்றி பெற்றவரே தளபதிக்கு ஆதரவா பேசுற போது அதிமுக வந்து ஏன் பேசுறாரு சார்? பேசுனாங்க சார், கலைஞரை பாராட்டி ஓபிஎஸ் கூட பேசுறாரு சார். ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் சார் இருங்க ஒரு நிமிஷம். ஓபிஎஸ்
மணிகண்டன் சார், நீங்க ஒரு தனியரசு சார், தனியரசுக்காரன் நீங்க அட்டாக் பண்றதை அனுமதிக்க முடியாது சார். சென்ற பிறகு இல்ல நீங்க அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அது தப்பு சார். இல்ல சார், இங்க வாங்க. இந்த பேசுறதுனால எடப்பாடியை நீங்க இந்த மாதிரி பேசுறேன் சார். இந்த மாதிரி பேச நான் வரவே மாட்டேன் இனிமேல். எனக்கு கடைசி இனிமேல் நான் வரவே மாட்டேன். ஏன்னா நீங்க பேசுற செயல்னா 4 பேர் உட்கார வச்சுக்கிட்டு அடிக்கடி அடிக்கிறீங்க. என்ன சார் இது? சொல்றதுதான் இல்ல சார். நீங்க கேக்குறீங்க சார், ஓபிஎஸ் வந்து பிஜேபி அடிக்கிறார். ஏன் பேச மாட்டீங்க? ஓபிஎஸ் பேசுறீங்களா? உங்களுக்கு என்ன? உங்களுக்கு எடப்பாடி ஏத்தி பண்ணாரு, உங்களுக்கு வாய்ப்பு தர மாட்டாரு. ஓபிஎஸ் போன வாய்ப்பு கிடைக்கும், தமிழ்நாட்டு சசிகலா போன வாய்ப்பு கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு வராது, வாய்ப்பு வராது இல்ல சார். இந்த வாய்ப்பு வராத காரணத்துல திட்டுறீங்க, அதுதான் உண்மை. அதாவது யார் வாய்ப்பு கொடுப்பாங்க? ஓபிஎஸ் போனா வாய்ப்பு கொடுப்பாரு, சசிகலா போனா வாய்ப்பு கிடைக்கும், திரையரங்கம் போனா வாய்ப்பு கிடைக்கும். எடப்பாடி வாய்ப்பு வராது, திட்டுறீங்க, சொல்லிட்டு போங்க. நீங்க ஒண்ணு அதிமுக ஃபேவரா பேசணும் அவசியம் இல்லைங்க. மக்களுக்கு தெரியும். நீங்க சொல்லி ஒரு தொகுதிக்கு 1 லட்சமே ஓட்டு போட போறது இல்ல. ஆனாலும் கூட நான் ஏன் வரைக்கும் பேசுறீங்களா? இந்த மாதிரி பேசுறதை நான் சொல்றேன். விவாதத்துக்கு போனா கூட என்னை நிறைய பலாயிரம் பேர் பொண்ணு சொல்றாங்க, இந்த மாதிரி பங்கேற்காதீங்க, அவர் பேசுறதே சரியில்லை எல்லாமே சொல்றாங்க. தயவு செஞ்சு பேச்சில ஒரு நாணயம் வேணுங்க, நேர்மை வேணும், ஒரு சத்தியம் வேணுங்க. ஆனா எதை கேட்டா ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டு பின்னாடி வந்து ஒரு எரிச்சலை வெறுப்பை வச்சுக்கிட்டு பேசுறது இது அநாகரிகம் செய்ய இயற்கை வழியுது. இயற்கை வழியுதுங்க. அந்த இயற்கை பார்த்துக்கொள்ளும். நானும் வந்து இயற்கை வந்து நிச்சயமா நம்புறேன். நீங்க நம்புறதுலாம் இயற்கை வழியது. அதற்கான விலையை, அதற்கான விளைவை செயலுக்கு விலை உண்டு. எந்த செயல் செய்யறோமோ அதற்கு உரிய விலை உண்டு. அதான் சார். நன்றி, வணக்கம். ஓகே சார், ஒரு நிமிஷம் இருங்க.